திருவள்ளூர் மாவட்டம் பிரளயம்பாக்கம் ஊராட்சி போலாச்சி அம்மன் குளத்தில் 75வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் கொடியேற்றப்பட்டு மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. பிரளயம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணதாசன் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இருந்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா குடியரசு நாளாக ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறோம். அங்கே கூட இன்னைக்கு கொடியேற்றி முப்படை அணைகளுடன் பள்ளிகளிலும் ஊராட்சி மன்ற இடங்களிலும் இந்தியா முழுக்க நினைவு நாளாகவும் வீரர்கள் நினைவு நாளாகவும் பெற்றோர்கள் பார்த்து நம்ம குழந்தைகளை ஊக்கப்படுத்தி அடுத்த முறை மற்ற சுதந்திர விழா கொண்டு வரும்போது என்ன செய்தோம்னா நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பற்றி அழகா அவர் கொண்டு குழந்தைகளை பெற்று வர சொல்லும். அவர் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அகல் சொல்கிறேன் இல்லைங்களா, இதுதான் நாட்டின் குடிமகனாக ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சயின்டிஸ்டாகவும் டாக்டராகவும் ஒரு இன்ஜினியராகவும் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்துறது யாருன்னா பெற்றோர்கள் போகலாம். குறைகள் என்ன டீச்சருக்கு வரணும், டீச்சர் என் பையன் அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்னன்னு தெரியும். அவங்க நம்ம மீட்டிங்கில் பேசும்போது குழந்தைங்களாம் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்போ என்ன குறைகள் இருக்கோ என்ன நிறைகள் இருக்கோ நம்ம நிவர்த்தி செய்யணும். இதுவரைக்கும் இருந்தாலும் இனிமேல் எஸ்எம்சி மீட்டிங் நடக்கும்போது அனைத்து மாணவர்களையும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவன் ஒருவன் தலைமை ஆசிரியர் தன்னை பெருமையாக பேசியது எண்ணி கண்கலங்கிய நிகழ்வு அனைவர் மத்தியிலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், இதர ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர்.